வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஸ்ட்ரிக்ட்ல கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றது மூலியமா டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்ல நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க தமிழ் நிலத்துல பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்றதுக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்க ரெவென்யூ பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கனாலும் டிஸ்ட்ரிக்ட்ல கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா சோஷியல் வெல்ஃபேர்ல இருக்கிற அந்த ஸ்கீமுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த வீடியோல டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேவைக்கு எப்படி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். அங்க ஓடிபி 4 டிஜிட்ல வரும். இங்க ஓடிபி 6 டிஜிட்ல வரும். அங்க நம்ம ஆதார் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இங்க நம்ம 2 ஐடி ப்ரூஃப் நம்பரை யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஆதார் கார்டு, இன்னொரு ஐடி ப்ரூஃப் இதை தவிர்த்து, அதாவது ஆதார் கார்டு தவிர்த்து இன்னொரு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி இந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அவ்வளவுதான் இதுக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசம். அதை நம்ம சேவால கிரியேட் பண்ணுவோம். இது டிஸ்ட்ரிக்ட்ல கிரியேட் பண்ணுவோம். நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல கிரியேட் பண்ற இந்த கேன் நம்பரை சேவால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி நீங்க சேவால ரிஜிஸ்டர் பண்ற அந்த கேன் நம்பரை டிஸ்ட்ரிக்ட் குள்ள பயன்படுத்த முடியாது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம சேனல் வீடியோக்களை நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிஎஸ்சி ஆப்ரேட்டர்களுக்கு மட்டும்தான். யாருன்னா புதுசா டிஸ்ட்ரிக்ட் ஐடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பயன்படும். பொதுமக்கள் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ எந்த வகையில பயன்படும் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி ஆப்ரேட்டர்ஸ் உங்களுக்காக ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா அவங்க உங்களுடைய டீடைல்ஸை கரெக்டா என்டர் பண்றாங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்தெந்த இடத்துல உங்களுடைய டீடைல்ஸ் அவங்க கரெக்டா என்டர் பண்றாங்களா அப்படின்னு நீங்க நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள லாகின் பண்றதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா tn.gov.in. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ரைட் சைடில் சிஎஸ் லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லாகின் பண்றதுக்கான பேஜ் வரும். அங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டேஷ்போர்டு வரும். அதுல மேனேஜ் சிட்டிசனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ரிஜிஸ்டர் சிட்டிசனை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கான கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ற பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ண போற டீடைல் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப். இதுல நிறைய டாக்குமெண்ட் டைப் காமிக்கும். இதுல ஆதார் கார்டு தவிர்த்து மீதி இருக்க டாக்குமெண்ட் ஒரு 6 டாக்குமெண்ட் காமிக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்க கொடுக்கலாம். இல்லைனா எலெக்ஷன் கார்டு நம்பர் கொடுக்கலாம். இல்லைனா பேன் கார்டு நம்பர் கொடுக்கலாம். இல்லைனா பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கலாம். இல்லைனா பழைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கலாம். இல்லைனா புது ஸ்மார்ட் கார்டு நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன நம்பர் என்டர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர் தான் என்டர் பண்ண போறோம். அதனால நான் ஸ்மார்ட் கார்டு என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அங்க நம்ம ஸ்மார்ட் கார்டு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடில் ஸ்மார்ட் கார்டு நம்பர் கேட்கும். இங்க அந்த 13 டிஜிட் ஸ்மார்ட் கார்டு நம்பரை நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்மார்ட் கார்டில் அப்ளிகேட் நேம் எத்தனாவது இடத்துல இருக்கோ அந்த நம்பரை இங்க நம்ம என்டர் பண்ணிக்கணும். இவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் சைட்லயே இவங்க தான் குடும்ப தலைவரா இருக்காங்க. அதனால நான் 01 அப்படின்றத என்டர் பண்ணிக்கிறேன். இதுவே பேக் சைடில் இவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா நீங்க 02 அப்படின்னு என்டர் பண்ணணும். இல்ல பேக் சைடில் ரெண்டாவதா இருந்ததுன்னா நீங்க 03 அப்படின்னு என்டர் பண்ணணும். இப்போ நம்ம சீரியல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் மானிட்டரியா கேட்டிருக்காங்க. அந்த ஃபீல்டை தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஆதார் நம்பரை ரொம்ப கரெக்டா என்டர் பண்ணிங்க. அப்ளிகண்ட்டுக்கு என்ன ஆதார் நம்பரோ அதை கரெக்டா இங்க என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன், அதாவது திருவா, திருமதியா, செல்வனா, செல்வியா அப்படின்றத இங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளிகேட் நேம் இங்க என்டர் பண்ணிக்கணும் இங்கிலீஷ்ல. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேம் தமிழ்ல என்டர் பண்ணிக்கணும். நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணாலே தமிழ்ல மாறும். இல்லைன்னா நீங்க கூகுள் எக்ஸ்டென்ஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வெப்சைட்ல தமிழ்ல டைப் பண்றது ஈஸின்றதுனால நான் கூகுள் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணல. தமிழ்ல பேர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணிக்கணும். கீழே நம்ம யார் பேர் என்டர் பண்ண போறோமோ
அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கணும். கீழே வந்து ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ண போறீங்கன்னா ஃபாதர்னு வந்து சூஸ் பண்ணீங்க. ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ண போறீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணீங்க. கார்டியன் நேம் வந்து என்டர் பண்ண போறீங்கன்னா கார்டியன் வந்து சூஸ் பண்ணீங்க. நான் வந்து ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ண போறேன். இதுவே திருமணமான லேடி வந்து அப்ளிகேண்டடா வந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து யாரை சூஸ் பண்ணீங்களோ அவங்களுடைய நேமை வந்து என்டர் பண்ணிங்க. ஃபாதர்னு சூஸ் பண்ணீங்கன்னா அப்ளிகேண்டோடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. இதுவே ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அப்ளிகேண்டோடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து ஃபாதர் நேம் வந்து இங்கிலீஷில் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா தமிழில் வந்து என்டர் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டில் வந்து தமிழ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளிக்கர் ஃபார் ஹெல்ப் இன் தமிழ் டைப்பிங் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நியூ பாப்அப் விண்டோ ஒன்று வந்து வரும். அதில் வந்து ஒரு இமேஜ் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா என்னென்ன தமிழ் வேர்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத வந்து அந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கே கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபீல்டில் போயிட்டு என்டர் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் வந்து தமிழ் வந்து நல்லாவே டைப் பண்ண தெரியுன்றதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த கீபோர்ட் லேஅவுட் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தமிழை வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கூகுள் இன்புட் எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் தமிழ் டைப்பிங் சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து தமிழ் டைப் பண்ணுற மாரி வரும். அதில் டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து மதர் நேம் வந்து என்டர் பண்ணணும். இந்த மதர் நேம் வந்து யாருடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டடாக நீங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய மதர் நேமை தான் வந்து இங்கே என்டர் பண்ணணும். தாயின் பெயர் அப்படின்ற இடத்துல வந்து அவங்களுடைய அம்மா நேமை வந்து தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய பிறந்த தேதியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு வயதுன்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து கால்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஜெண்டரை வந்து சூஸ் பண்ணிங்க. அதாவது மெயிலா ஃபீமேலா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மதத்தை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆக்குபேஷன் அதாவது வேலையை வந்து சூஸ் பண்ணிங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றத வந்து சூஸ் பண்ணணும். மற்றபடி சாதாரணமான வேறு எதனா வேலைகளில் வந்து இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். திருமண நிலை அதாவது அப்ளிகேண்டோட திருமண நிலையை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து கம்யூனிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. அப்ளிகேண்ட் வந்து என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபீல்டு வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரண்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதனா அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து தங்கியிருந்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி எண்ணை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதாவது பிளாக் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் நேமை வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதாவது தெரு பேரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் இங்கிலீஷில் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா தமிழில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வார்ட் ஆர் ஏரியா நேமை வந்து என்ட்ரு பண்ணிங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுன்னா வந்து என்ட்ரு பண்ணிங்க. தெரியலனா அந்த ஃபீல்டெல்லாம் வந்து எம்டியாக விட்டுடுங்க. உங்களுக்கு எது தெரியுதோ அதை மட்டும் வந்து ஃபில் பண்ணிங்க. அப்புறம் ஸ்டேட்ன்றதுல வந்து தமிழ்நாடுன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கலாக சூஸ் ஆகி வந்து இருக்கும். அதை வந்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளிகேண்டோடைய கரண்ட் அட்ரஸ் டிஸ்ட்ரிக் வந்து எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேண்டோடைய தாலுக் கரண்ட் அட்ரஸோடைய அப்ளிகேண்டோடைய தாலுக்கை வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா அட்மின் யூனிட் அதாவது ஒன்றியம் சொல்லுவோம். அந்த அட்மின் யூனிட்டை வந்து சூஸ் பண்ணிங்க. இதுவே மேலே வந்து நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கீழே இருக்க அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து அதுவே வந்து காமிக்கும். நீங்கள் அங்கே வந்து சூஸ் பண்ணுற மாரி வந்து இருக்கும். இவங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செங்கல்பட்டுன்றதுனால அந்த ஃபீல்டு வந்து ஷோ ஆகாது. நீங்கள் அடுத்ததாக இருக்க ரெவென்யூ வில்லேஜுக்கு போயிட்டு அப்ளிகேண்டோடைய ரெவென்யூ வில்லேஜ் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக் தாலுக் அட்மின் யூனிட் ரெவென்யூ வில்லேஜ் இதெல்லாம் சூஸ் பண்ண தமிழில் ஆட்டோமேட்டிக்கலாக அதுவே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து ரெவென்யூ வில்லேஜை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமா பின்கோட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. இப்போ கரண்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. இந்த கரண்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்ற செக்ஷனில் வந்து இஃப் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். சேம்னா அந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அப்ளிகேண்டோடைய கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தான். அதனால நான் அந்த பாக்ஸை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். இதுவே சேமாக இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணாமல் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து மொபைல் நம்பர்னு ஒரு ஃபீல்டு வந்து இருக்கும். அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து 987 அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகணும்.
6ல வந்து மொபைல் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இங்க வந்து ஏத்துக்காது. அதாவது ஜியோ நம்பர் மோஸ்ட்லி ஜியோ நம்பர்லாம் வந்து 6ல ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர்லாம் வந்து இங்க ஏத்துக்காது. இதுவே ஒரு ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9, 8, 7ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர்லாம் வந்து இங்க ஏத்துக்கும். அது மாரி ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு, இப்ப இந்த மொபைல் நம்பர வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க கன்ஃபர்ம் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பாப்பப் வந்து வரும். நீங்க வந்து கன்ஃபர்ம் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வந்து வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேரு, அப்பா, அம்மா பேர்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கும். அதுக்கு வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் வந்து வரும். அதாவது நீங்க குடுத்திருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா? அப்படின்னு வந்து கேட்டிருக்கும். கரெக்ட்னா நீங்க வந்து ஓகே வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லன்னா வந்து கேன்சல வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து கரெக்ட்னா ஓகே வந்து பிரஸ் பண்ணீங்க. இப்ப என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டு. அதனால நான் வந்து ஓகே வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். இப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செண்ட் ஓடிபின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அத வந்து கிளிக் பண்ணீங்க. இப்ப வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது நீங்க வந்து குடுத்திருக்கீங்கல்ல அப்ளிகேண்ட் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, 6 டிஜிட் வந்து வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபிய வந்து இங்க என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபைய வந்து கிளிக் பண்ணீங்க. வெரிஃபை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப மொபைல் நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறமா, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சப்மிட் குடுங்க. எதனா ஃபீல்டு வந்து தவறா இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க இப்பயே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. இப்ப என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த கேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 0ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கேன் நம்பர் வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கங்க. இல்ல இந்த கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேன்ட்க்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, பிரிப்பேர் டூ பிரிண்ட் அப்படின்ற அந்த பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ல வந்து ஷோ ஆகும். அத வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து உங்களுடைய கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க குடுத்துக்கலாம். இப்ப இந்த கேன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எந்த ஒரு சர்வீஸும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெவென்யூ பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற எதனா சந்தேகங்கள் இருந்தா, நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. இல்லன்னா டெலிகிராம் குரூப்ல வந்து கேளுங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.